முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கார்த்திக். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட மகன்ற புகழோட பிறந்தவர் தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். இன்று முதலமைச்சரா அவர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் முடிவுகளுக்கும் கிடைக்கிற பாராட்டுகள் எல்லாமே கலைஞருக்கு ஒரு மகனாக மு க ஸ்டாலின் அவர்கள் சேர்க்கும் புகழ். இந்த வாரம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை பற்றி இந்த தொகுப்புல பார்க்கலாம். இது என்றும் முதல்வர். குளத்தூரில் ஆக்சிஜன் வசதியுடன் படுக்கைகள் அமைக்கப்படும் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை பார்வையிட்ட பின் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு உரிய உதவிகளை வழங்கியதுடன் பெரியார் நகர் மருத்துவமனை புனரமைப்பு பணிக்கு அடிக்கல் நாட்டினார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். மே 23 வரை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 181 கோடி பெறப்பட்டுள்ளது. கொரோனா மருத்துவ சிகிச்சைக்கு நன்கொடை வழங்கியிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நான் உறுதியளித்தபடி தகவல் அனைத்தும் பொதுவெளியில் உள்ளது. இதுவரை பெறப்பட்டுள்ள தொகையிலிருந்து ரெம்டெசிவிர் போன்ற உயிர்காக்கும் மருந்துகளை அரசு மருத்துவமனைக்கு வழங்குவதற்காகவும் மற்ற மாநிலங்களில் இருந்து திரவ ஆக்சிஜனை ரயில் மூலம் கொண்டு வர தேவையான கண்டெய்னர்கள் வாங்குவதற்கும் முதற்கட்டமாக 50 கோடி ரூபாய் வழங்கிட தமிழக முதல்வர் ஆணையிட்டிருந்தார். இதையடுத்து RT-PCR கிட்கள் வாங்கிட இரண்டாம் கட்டமாக ரூபாய் 50 கோடி ரூபாய் வழங்கிட தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மே 24 முழு ஊரடங்கு போடப்பட்டுச்சு. இந்த முழு ஊரடங்கு குறித்து நிறைய முக்கிய முடிவுகள்லாம் தமிழக அரசு எடுத்தாங்க. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். தளர்வுகள் இல்லாத ஊரடங்கு மூலமாகத்தான் கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். இந்த கட்டுப்பாடு என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இன்றைய ஒரே தேவை என்பதை மக்கள் எல்லோருமே உணர வேண்டும். முழு ஊரடங்கு என்பது கசப்பு மருந்துதான். ஆனாலும் மக்கள் அதை அருந்தியே ஆக வேண்டும். இப்போது அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கை மட்டும் முழுமையாக மக்கள் எல்லோருமே பின்பற்றினால் கொரோனா பரவல் என்பது உறுதியாக கட்டுக்குள் வந்துவிடும். பரவுவதற்கான சங்கிலியை உடைத்துவிட்டால் அதை முற்றிலும் ஒழித்து விடலாம். எனவேதான் நாட்டு மக்கள் எல்லோரையும் கெஞ்சி கேட்கிறேன் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது நாட்டு மக்களிடம் காணொலி வாயிலாக ஊரடங்கை கடைபிடிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். முழு ஊரடங்கை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களை தங்கு தடையின்றி வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அந்த அறிவுரையின்படி தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, சென்னை பெருநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள், ஆவின் நிறுவனம் மற்றும் மின் வணிக நிறுவனங்கள் மூலமாக சென்னை மாநகராட்சி மற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் மூலமாக காய்கறிகள், பழங்கள், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்களுக்கு எந்தவித தடையுமின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த மே 24 சென்னையில் 1670 வாகனங்கள் மூலம் 1400 மெட்ரிக் டன்னும், இதர மாவட்டங்களில் 4626 வாகனங்கள் மூலம் 3500 மெட்ரிக் டன்னும், ஆக மொத்தம் 6296 வாகனங்கள் மூலம் 4900 மெட்ரிக் டன் காய்கறிகளும் பழங்களும் விநியோகம் செய்யப்பட்டன. இதன் பின்னர் மே 25 அத்தியாவசிய பொருட்களை தங்கு தடையின்றி வழங்கப்படுவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் பொதுமக்களின் வசதிக்காக அடுத்து வரும் நாட்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்கள் போதுமான அளவில் தொடர்ந்து நியாயமான விலையில் கிடைத்திட தொடர்புடைய துறைகள் நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கினார். மே 25 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் HLL பயோடெக் நிறுவனத்தின் தடுப்பூசி ஆய்வகத்தை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொரோனா தொற்றை தடுப்பதற்கான தடுப்பூசிகளின் தேவை அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த நிறுவனத்தில் கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை உடனடியாக தொடங்குவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் இதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் தேவைப்படும் உதவிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் நிறுவனமான HLL பயோடெக் நிறுவனத்திற்கு உற்பத்தியை தொடங்குவதற்கான உரிய நிதியை ஒதுக்கீடு செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து மே 25 கத்தார் நாட்டு கடற்பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ள 20 கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் உள்ளிட்ட 24 இந்திய மீனவர்களை உடனடியாக மீட்பதற்கான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் கடிதம் மூலமாக வலியுறுத்தியுள்ளார் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும்னு மே 26 தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தினாரு. அதை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். நாடாளுமன்ற நடைமுறைகளை புறக்கணித்து
புறக்கணித்து அவசரமாக கொண்டு வந்த விலை உறுதி மற்றும் பண்ணை சேவை சட்டம் 2020, வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சட்டம் 2020, அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் 2020 ஆகிய 3 வேளாண் சட்டங்களையும் எதிர்த்து நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் டெல்லியில் தங்கள் போராட்டத்தை துவங்கி மே 26ஆம் தேதியோடு 6 மாத காலம் நிறைவு பெறுகிறது. இன்றளவும் போராடும் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை, உணர்வுகளை மதித்து அந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறுவதற்கு ஒன்றிய அரசு இதுவரை முன்வரவும் இல்லை. ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கவில்லை என்பது கவலை அளிப்பதாக இருக்கிறது. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இந்த 3 சட்டங்களையும் திரும்பப் பெற தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இவற்றை ரத்து செய்திட ஒன்றிய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தப்படும் என்று தமிழக மக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. எனவே டெல்லியில் போராடும் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று 3 வேளாண் சட்டங்களையும் ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும், விவசாயிகளுக்கு வேளாண் சட்டங்கள் தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அறிக்கையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மே 26ஆம் தேதி பூவிருந்தவள்ளி நேமம் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் முழு ஊரடங்கை மக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும், கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்க அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மே 26ஆம் தேதி மட்டும் 2,25,545 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் நாள்தோறும் சராசரியாக 61,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாள்தோறும் சராசரியாக 78,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. தமிழகத்துக்காக தடுப்பூசி ஒதுக்கீட்டை மத்திய அரசு உயர்த்தி வழங்க வேண்டும். தினமும் கூடுதலாக 50,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. தடுப்பூசி வீணாகுவது 6%-இருந்து 1% குறைக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி கொள்முதல் செய்ய உலகளாவிய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வது மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். திருப்பெரும்புதூரில் உள்ள ஐநாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தில் திரவ ஆக்சிஜன் உற்பத்தி நிரப்பப்படும் பணிகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மே 26ஆம் தேதி நேரில் பார்வையிட்டார். மேலும் தமிழகத்தில் நிலவிய ஆக்சிஜன் தட்டுப்பாடு பெருமளவில் தீர்க்கப்படுகிறது. 24 மணி நேரமும் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிற ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும்னு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதை பற்றியும் மேலும் மே 26ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் இப்ப விரிவாக பார்க்கலாம். மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இக்காலகட்டத்தில் சிறப்பாக இயங்கி வரும் ஊடக மற்றும் பத்திரிகையாளர்களின் பணியினை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பதிவு செய்யப்பட்ட பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் மற்றும் காலமுறை இதழ்களில் பணிபுரியும் செய்தியாளர்கள், புகைப்படக்காரர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள், அதாவது அரசு அங்கீகார அட்டை, மாவட்ட ஆட்சியர் வாயிலாக வழங்கப்பட்ட அடையாள அட்டை, இலவச பேருந்து பயண அட்டை போன்ற ஏதேனும் ஒரு வகையில் அரசால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்கு சிறப்பு ஊக்கத்தொகையினை உயர்த்தி வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஆட்சியின் போது ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை 3,000 ரூபாய் ஆகும். இதனை தற்போது உயர்த்தி வழங்க கோரி பெறப்பட்ட கோரிக்கையினை கனிவோடு பரிசீலித்த முதலமைச்சர் ஊடகவியலாளர்களுக்கான ஊக்கத்தொகையினை ரூபாய் 3,000-இலிருந்து ரூபாய் 5,000 உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று கடந்த ஆட்சியின் போது பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரியும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர்கள் கொரோனா நோய் தொற்று காரணமாக இறக்க நேரிட்டால் அவர்களது வாரிசுதாரர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் இழப்பீட்டுத் தொகை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. இதனை உயர்த்தி வழங்க கோரி ஊடகவியலாளர்கள் சார்பாக அளிக்கப்பட்ட கோரிக்கையினை பரிவுடன் பரிசீலித்து அதனை ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தி வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பத்திரிகை துறை மற்றும் அனைத்து ஊடகத்துறை நண்பர்களும் இந்த நோய் தொற்று காலத்தில் மிகவும் பாதுகாப்பான முறையில் தங்கள் பணியினை கவனமுடன் மேற்கொள்ள மாண்புமிகு முதலமைச்சர் இத்தருணத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 1,400 ஆக்சிஜன் உருளைகள், கருவிகளை தேவைப்படும் மாவட்டங்கள் அனைத்திற்கும் கொரோனா சிகிச்சைக்காக பகிர்ந்து அனுப்பும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மே 26ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் உரிய அளவு ஆக்சிஜன் படுக்கைகளை ஏற்படுத்த துரித நடவடிக்கைகள் தொடரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மே 26ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளார். மத்திய புலனாய்வு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்ட வழக்குகளை தவிர 38 வழக்குகளை திரும்பப் பெற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். கோயம்புத்தூரில் உள்ள கதிரி மில்ஸ் வளாகத்தில் 306 படுக்கைகளுடன் கொரோனா சிகிச்சை மையத்தை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக மே 26ஆம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் தொற்று பரவல் அதிகமுள்ள மாவட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்திடவும்
மருத்துவ கட்டமைப்பை விரிவாக்கம் செய்யவும் உத்தரவிட்டுள்ளார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ளடங்கிய 3 நாடாளுமன்ற 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் தலா 20 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் வீதம் 500 செறிவூட்டிகளை வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கொளத்தூர் தொகுதி சார்பாக 20 செறிவூட்டிகளை மாநகராட்சி ஆணையரிடம் மே 26ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சமீபத்தில் ஆன்லைன் வகுப்பு ஒன்றில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற்றுச்சு. அது மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செஞ்சார். ஆன்லைன் வகுப்புகளை முறைப்படுத்த சில உத்தரவுகளை அறிக்கையா வெளியிட்டு இருந்தாரு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். ஆன்லைன் வகுப்புகளில் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் மீண்டும் நடைபெறக்கூடாது என்றும், சட்டப்பூர்வமான நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர்கள் மீது எடுக்கப்படும் என்றும், மற்ற பள்ளி கல்லூரிகளில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு பின்வரும் முடிவுகளையும் உத்தரவுகளையும் முதல்வர் அறிவித்துள்ளார். இணைய வழியாக நடத்தப்படும் வகுப்புகள் அந்தந்த பள்ளியினால் பதிவு செய்யப்பட வேண்டும். இப்பதிவினை சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் இருவரை கொண்ட குழுவால் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட வேண்டும். இணைய வழி வகுப்புகள் நடத்துவது தொடர்பாக முறையான வழிகாட்டுதல்களை வகுத்து வெளியிட கல்லூரி கல்வி இயக்குனர், கணினி குற்ற தடுப்பு பிரிவு மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான காவல் அலுவலர்கள், கல்வியாளர்கள் மற்றும் உளவியல் நிபுணர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும். அக்குழு மாநிலத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பாலியல் தொல்லைகள் தரப்படுவதை தடுப்பதற்கு உரிய வழிமுறைகளை பரிந்துரைக்கவும், இணைய வழி வகுப்புகளை நெறிப்படுத்துவது குறித்தும் வழிகாட்டு நெறிமுறையினை 1 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று முதல்வர் அறிவுறுத்தினார். இணைய வகுப்புகளில் முறையற்ற வகையில் நடந்து கொள்வோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மாணவ மாணவிகள் தங்கள் புகார்களை தெரிவிக்க ஒரு ஹெல்ப்லைன் எண் உருவாக்கவும் முதல்வர் அறிவுறுத்தினார். மேலும் இணைய வகுப்புகள் குறித்து வரும் புகார்களை மாநிலத்தின் கணினி குற்ற தடுப்பு காவல் பிரிவில் காவல் கண்காணிப்பாளர் நிலையில் உள்ள அலுவலர் உடனடியாக பெற்று சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் விசாரித்து துரிதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் மே 26ஆம் தேதி முதல்வர் உத்தரவிட்டார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மே 27ஆம் தேதி தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் அதிகாரிகளோட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுச்சு. இது குறித்தும் மேலும் மே 27ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் இப்ப பார்க்கலாம். மே 27ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்சி மற்றும் மதுரை மாவட்டங்களில் இன்னமும் கொரோனா பரவலின் வேகம் குறையவில்லை. இம்மாவட்ட அதிகாரிகளிடம் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். முனைப்புடன் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் என்று உறுதியளித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மே 27ஆம் தேதி ஸ்டான்லி மருத்துவமனையின் உதவியுடன் சென்னை பாரதி மகளிர் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 100 படுக்கைகள் கொண்ட கோவிட் சிகிச்சை மையத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் 40 படுக்கைகள் மகளிருக்கென தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இம்மையத்தில் ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனையுடன் இணைந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க 8 மருத்துவர்கள், 16 செவிலியர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்றுவார்கள். மேலும் இந்த மையத்தில் உடனுக்குடன் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் வகையில் 10 தூய்மை பணியாளர்கள் சுழற்சி முறையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இங்கு அனுமதிக்கப்படும் தொற்று பாதித்த நபர்களின் உடல்நிலை குறித்து அவர்களுடைய உதவியாளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் LED திரை அமைக்கப்பட்டுள்ளது. இம்மையத்தில் மேல் சிகிச்சைக்காக அல்லது அவசர சிகிச்சைக்காக 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிரந்தரமாக இருக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பெறும் நபர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் மருந்து பொருட்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனை சார்பில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மே 27ஆம் தேதி சென்னை டான் போஸ்கோ பள்ளியில் தடுப்பூசி மையத்தை தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். லட்சத்தீவில் திரு பிரஃபுல் கோடா பட்டேல் என்ற அதிகாரி மக்கள் விரோத சட்டங்களை வலுக்கட்டாயமாக திணித்து அங்கு வாழும் இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்த எடுக்கும் நடவடிக்கைகள் வேதனை அளிக்கிறது. இதுகுறித்து பிரதமர் தலையிட்டு அவரை திரும்பப் பெற வேண்டும். பன்முகத்தன்மையே நம் நாட்டின் பலம் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மே 27ஆம் தேதி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். செங்கல்பட்டில் ரூபாய் 700 கோடி முதலீட்டில் தொடங்கப்பட்டு செயல்படாமல் இருக்கும் HLL பயோடெக் நிறுவனத்தை தமிழக அரசுக்கு குத்தகைக்கு வழங்கும்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அக்கடிதத்தில் இந்த நவீன தடுப்பூசி உற்பத்தி மையம் தமிழகத்தின் நலனுக்காகவும் நம் நாட்டின் நலனுக்காகவும் விரைவில் இயங்க வேண்டும் என்பது என் எண்ணம். இதனால் நாட்டின் தடுப்பூசி உற்பத்தி அதிகரிக்கும். இதனால் நம் நாட்டின் குறிப்பாக தமிழகத்தின் தடுப்பூசி தேவையை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எனவே இத்தடுப்பூசி உற்பத்தி மையத்தை கடந்த கால கடன்கள் எதையும் கருத்தில் கொள்ளாமல் மாநில அரசுக்கு குத்தகைக்கு தருமாறும் அதனை இயக்க முழு சுதந்திரம் வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அதனை இயக்க தகுதியான தனியார் ஒப்பந்ததாரரை மாநில அரசு உடனடியாக அடையாளம் கண்டு மிக விரைவில் அம்மையத்தில் தடுப்பூசி உற்பத்தி ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன்.
இம்மையத்தில் மத்திய அரசு முதலீடு செய்த பணம் மத்திய அரசுக்கு திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் தடுப்பூசி மையத்தில் உற்பத்தி தொடங்கிய பின்னர் தொடங்கப்படும். எனவே HLL தடுப்பூசி மையத்தை உடனடியாக தமிழக அரசிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கொரோனா தொற்றுக்கு தனியார் மருத்துவமனையின் இலவசமாக தரமான சிகிச்சை பெறுவதற்கு தமிழக அரசு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயனடைந்து வருகின்றனர். தமிழக அரசு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் சாதாரண படுக்கைக்கு தினமும் 7,000 ரூபாயும், ஆக்சிஜன் படுக்கைக்கு தினமும் 18,000 ரூபாயும், வெண்டிலேட்டர் படுக்கைக்கு தினமும் 31,000 ரூபாயும் என வழங்கப்படுகிறது. அரசின் இந்த காப்பீட்டு திட்டம் மிகவும் பயனுள்ள வகையில் இருப்பதாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பயனாளிகள் தெரிவித்தார்கள். கொரோனா பெருந்தொற்று நோய் 2ஆம் அலை பரவலை தடுக்கும் வகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்தான கூட்டம் மே 19ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. தற்போது கொரோனா பணியில் ஈடுபட விரும்பும் நிறுவனங்கள், தனிநபர்கள் ucc.uhcitp.in/NGO ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். 8754491300 என்ற எண் வாயிலாகவும் tnNGOcoordination@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் மாநில ஒருங்கிணைப்பு குழுவை தொடர்பு கொள்ளலாம் என்று தமிழக அரசு சார்பில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தை குறித்து மே 28ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களே நேரில் சென்று ஆய்வு செய்தார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட ஊரடங்கையும் மே 28ஆம் தேதியே அறிவிச்சாரு. இது குறித்தும் மேலும் மே 28ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை குறித்தும் இப்ப பார்க்கலாம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கை குறித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மே 28ஆம் தேதி ஆய்வு மேற்கொண்டார். அத்திட்டத்தில் பெறப்பட்ட 4 லட்சம் மனுக்களில் 2.7 லட்சம் மனுக்கள் பதிவேற்றப்பட்டு அவை மீது விரைவாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மின் ஆளுமை முகமை அலுவலகத்தில் இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்து சில பயனாளிகளிடமும் தொலைபேசி வாயிலாக உரையாடினேன் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஹலோ மேரிங்களா? வணக்கம், நான் மு.க.ஸ்டாலின். உங்க கோரிக்கை என்ன வச்சுக்கமா? அது என்னாச்சு, முடிஞ்சிருச்சா? சரி, சந்தோஷம் தானே? கொரோனா பரவலை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காக ஜூன் 7 வரை லாக்டவுன் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடமாடும் காய்கறி விற்பனை தொடரும். மளிகை பொருட்களை வீடுகளுக்கு சென்று வழங்கலாம். இது தவிர பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் 13 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் வரும் ஜூன் மாதம் முதல் வழங்கிட கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மக்களின் முழு ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். தமிழக அரசின் ஜீரோ டிலே என்ற தாமதமில்லா சிகிச்சை திட்டத்தின் மூலம் மருத்துவமனை முன்பு ஆம்புலன்ஸ்கள் காத்திருக்கும் நேரம் முழுமையாக குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைக்காக CLL இறக்குமதி செய்துள்ள 750 ஆக்சிஜன் உருளைகள் ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மே 28ஆம் தேதி கொடியசைத்து அனுப்பி வைத்தார் தமிழக முதல்வர். மேலும் சிப்காட் தெரிவித்த 3400 ஆக்சிஜன் உருளைகள் மற்றும் முறைப்படுத்தும் கருவிகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலிருந்து மீண்டு வரதுக்காக பலரும் தங்களால முடிஞ்ச நன்கொடைகளை முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு கொடுத்துட்டு வராங்க. இந்த லிஸ்ட்ல சில சிறுவர்களும் தங்களால முடிஞ்ச நன்கொடைகளை வழங்கிட்டு வராங்க. சிறுவர்களோட இந்த செயலை பார்த்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மனம் மகிழ்ந்து அந்த சிறுவர்களை பாராட்டியிருக்காரு. அதை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். தங்களின் சின்னஞ்சிறு கனவுகளை அடைவதற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்திருக்கும் சேமிப்பை வழங்க முன்வரும் பிஞ்சு உள்ளங்களின் பெருங்கருணை என் நெஞ்சத்தை நிகழ வைக்கிறது. எனவே கொரோனா துயர் துடைக்க முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக தங்கள் சேமிப்பை வழங்க முன்வரும் சிறார்கள், சிறுமியர்கள் உள்ளிட்ட பிள்ளை செல்வங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் உலக பொதுமறையாம் திருக்குறள் நூலொன்று அனுப்பி வைக்கப்படும் என்பதை கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதியமில்லை உயிர்க்கு என்ற ஐயன் திருவள்ளுவரின் குறள் நெறிக்கு இணங்க இளம் உள்ளங்களில் ஈகை பண்பையும் சக மனிதர்களை நேசிக்கும் அன்புணர்வையும் விதைத்திடும் நோக்கத்துடன் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறேன். அன்னை தமிழ் மண்ணில் அற உணர்வு தழைத்தோங்கட்டும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மே 28ஆம் தேதி வரை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக ரூபாய் 186.15 கோடி நன்கொடையாக பெறப்பட்டு இருக்கிறது. மருந்துகள் வாங்குவதற்கும் ஆக்சிஜன் தேவைகளுக்காகவும் ஏற்கனவே ரூபாய் 100 கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில்
ஆக்சிஜன் உருளைகள், செறிவூட்டிகள், மருத்துவ கருவிகள் வாங்குவதற்காக ரூபாய் 41.40 கோடி ஒதுக்கப்படுகிறது என்று தமிழக முதல்வர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். கிராம மற்றும் பகுதி சுகாதார செவிலியர், 108 அவசர ஊர்தி பணியாளர்கள், 104 அவசர ஊர்தி பணியாளர்கள் ஆகியோருக்கு ஊக்கத்தொகையாக 15,000 ரூபாய் வழங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கோவை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் கொரோனா எண்ணிக்கை அதிகரிப்பதால் மே 30ஆம் தேதி வரை அங்கு நேரடி பயணம் மேற்கொள்கிறேன். அவசர கால பயணம் என்பதால் கழகத்தினர் நேரில் வரவேற்பதற்கு ஆர்வம் காட்ட வேண்டாம். மக்களின் பசி போக்கிடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். தமிழகத்தில் ஒருவர் கூட பசியால் வாடவில்லை என்ற நிலையை உருவாக்குவோம் என மே 29ஆம் தேதி அறிக்கை மூலமாக தனது உடன்பிறப்புகளிடம் அன்போடு கேட்டுக்கொண்டார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். கொரோனா தொற்று காரணமாக பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை அரசு காக்கும்ட்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உறுதியளிச்சிருக்காரு. இதுக்காக பலரும் தங்களோட பாராட்டுகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி விரிவா இப்ப பார்க்கலாம். கொரோனா நோய் தொற்றினால் பெற்றோர்களை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு அவர்களது பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு செய்யவும், அந்த குழந்தை 18 வயது நிறைவடையும் போது அந்த தொகையை அந்த குழந்தைக்கு வட்டியோடு வழங்கிட வேண்டும். பட்டப்படிப்பு வரையிலான கல்வி, விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் அரசு ஏற்கும். கொரோனா நோய் தொற்றினால் தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகளோடு இருக்கும் தந்தை அல்லது தாய்க்கு உடனடியாக நிவாரணத் தொகையாக 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அரசு காப்பகம் அல்லது விடுதிகளில் இல்லாது உறவினர், பாதுகாவலர்களின் ஆதரவில் வளரும் குழந்தைகளுக்கு பராமரிப்பு செலவாக மாதந்தோறும் தலா 3,000 ரூபாய் உதவித்தொகை அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரையில் வழங்கப்படும். ஏற்கனவே தாய் அல்லது தந்தையை இழந்து தற்போது கொரோனா தொற்றினால் மற்றொரு பெற்றோரையும் இழந்த குழந்தைகளுக்கும் ரூபாய் 5 லட்சம் அவர்களது பெயரில் வைப்பீடு செய்யப்படும். அரசு இல்லங்கள், விடுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் தங்குவதற்கு இடம் அளிக்கப்படும். அரசு நலத்திட்டங்களிலும் முன்னுரிமை அளிக்கப்படும். மாவட்டம் தோறும் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் வழங்கப்படும். உதவித்தொகை, அவர்களது கல்வி மற்றும் வளர்ச்சி ஆகியவை கண்காணிக்கப்படும். மேற்படி நிவாரண உதவிகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்றவாறு வழங்குவது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வெளியிட கூடுதல் தலைமைச் செயலாளர், நிதித்துறை தலைமையில் வழிகாட்டுதல் குழு ஒன்று சமூக நலத்துறை செயலர் உள்ளிட்ட அலுவலர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகளை சார்ந்தவர்களை கொண்டு அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் கன்னியாகுமரியில் பெய்த பலத்த மழை காரணமாக அங்கு பல்வேறு பகுதிகளில் வீடுகள் சேதமடைந்தன. இந்நிலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நிவாரண அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி முழுவதும் சேதமடைந்த கூரை வீட்டிற்கு தலா 5,000 ரூபாயும், பகுதியளவு சேதமடைந்த கூரை வீடுகளுக்கு தலா 4,100 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிப்படைந்த மானாவாரி நீர்ப்பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு இடுபொருள் நிவாரணமாக 1 ஹெக்டேருக்கு 20,000 வழங்கப்படும் என்றும், நெற்பயிர் தவிர அனைத்து மானாவாரி பயிர்களுக்கும் 1 ஹெக்டேருக்கு 10,000 நிவாரணம் வழங்கப்படும் என்றும், பல்லாண்டு கால பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார் தமிழக முதல்வர். இதனையடுத்து மே 29ஆம் தேதி இரவு ஈரோடு மாவட்ட முன்கள பணியாளர்களுக்கு 10,000 அரிசி மூட்டைகளை வழங்கினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட பிறந்த நாள். இது கொரோனா காலம்ன்றதுனால நம் உள்ளம் நிறைந்த கலைஞரை இல்லத்திலேயே கொண்டாடுவோம்ட்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னோட உடன்பிறப்புகளுக்கு கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ஜூன் 3 நம் தாய்மொழியாம் தமிழுக்கு செம்மொழி தகுதியினை பெற்றுத்தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் பிறந்த நாள். நவீன தமிழ்நாட்டு
அவர் கொள்கைகளை நெஞ்சில் ஏந்தி ஊரடங்கில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை எதிர்பார்த்திருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அவர்களின் இருப்பிடம் சென்று உதவிகளை வழங்கிடுங்கள். நலன் காக்கும் உதவிகளை செய்வதற்கேற்ப அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்று முகக்கவசம், தனிமனித இடைவெளி உள்ளிட்ட கொரோனா பேரிடர்கால நெறிமுறைகளை சரியாக கடைபிடித்து எவ்வகையிலும் கூட்டம் சேர்ந்திடாதவாறு கவனமாக செயலாற்றுங்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதே பேரறிஞர் அண்ணாவின் தம்பியான முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் விழாவுக்கான செயல் திட்டமாக அமையட்டும். மக்கள் நலன் காத்து பேரிடரை வெல்வோம். அடுத்து வரும் ஆண்டுகளில் பேரறிஞர் அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற அவரது அருமை தம்பியாம் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை பெரு மகிழ்ச்சியுடன் விழா எடுத்து கொண்டாடுவோம். ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் உள்ள கொரோனா சிகிச்சை மையங்களுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டாரு. அதை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆக்சிஜன் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ள 400 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை குறித்தும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்குள்ள 5 மருத்துவர்கள் மற்றும் 5 செவிலியர்களுக்கு தற்காலிக பணி நியமன ஆணைகளை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இதைத் தொடர்ந்து திருப்பூர் சென்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அங்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் 20 சிறப்பு கார் ஆம்புலன்ஸ் சேவையை தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார். இதையடுத்து 6 மருத்துவர்கள் மற்றும் 4 செவிலியர்களுக்கு தற்காலிக பணி நியமன ஆணைகளை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஈரோடு, திருப்பூரை தொடர்ந்து கோவையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் தமிழக முதல்வர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சிறப்பு கார் ஆம்புலன்ஸ் சேவையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். கொரோனா சிகிச்சை வார்டுக்கு நேரில் சென்று சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார் தமிழக முதல்வர். பின்னர் பிபிஇ உடை அணிந்து கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். நாட்டிலேயே முதல் முறையாக பிபிஇ கிட் அணிந்து கொரோனா நோயாளிகளை பார்த்த ஒரே முதல்வர் நம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நாட்டிலேயே கொரோனா வார்டுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இரவு பகல் பார்க்காம உழைத்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பணிகளை பற்றி அடுத்த வாரமும் இந்த என்று முதல்வர் என்ற நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.